அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், இதை பற்றிய மெசேஜ் இவ்வளோ நீளமாக எதற்கு வேண்டும்? இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம்தான் நமக்கு தெரியுமே என்று சொல்லலாம். இயேசு பூமிக்கு மனிதனாக வந்தபோது தம்முடைய சீடர்களுக்கும் தம்மை தேடி வந்தவர்களுக்கும் எப்படி உலகத்தில் வசிக்கும் பொழுது தேவனோடு ஒரு உறவு வைத்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் தேவனிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், இந்த அடிப்படையில் தான் இயேசு ஒரு ஜெபம் சொல்லிக் கொடுத்தார். ஜெபம் என்பது விண்ணப்பம். அந்த ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவர் இங்கு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ஜெபம் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். மலை பிரசங்கத்தில் சொன்னது மத்தேயு 6:9-13 வரை வாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இங்கு என்னெல்லாம் சொல்லுகிறார்? நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய விதமாவது, சும்மா என்னத்தையும் சொல்லி எடுத்து ஒன்று நீங்கள் உங்களுடைய திறமைகளை அங்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. முதலிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அவருடைய ராஜ்யத்தை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாகவும் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அடுத்தது, எப்படி சிறுமைப்பட்டவனுக்கு, அதாவது அவன் ஆகாரம் இல்லாதவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிடம் கடன்பட்டவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதுபோல நாம் சாத்தானினுடைய சோதனையில் சிக்கி கொண்டால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக அவர் இந்த ஜெபம் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஜெபம் செய்வதற்காக எந்த ஒரு காரியத்தை நினைத்து ஜெபம் செய்வதற்கு நீங்கள் முழங்கால் இடுகிறீர்களோ, அந்த காரியம் என்ன என்பதை நீங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே அவருக்கு தெரிந்திருக்கும். ஆகையினால் அதிகமாக அவரிடம் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் இந்த செய்தியில் பார்க்கிறோம். மத்தேயு 6:9-13 வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இருக்கிறது. மேலும் நாம் ஜெபிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை பற்றியும் இயேசு சொல்லியிருக்கிறார். முதலில் மாதிரி ஜெபத்தை சொன்னார். அதன் பிறகு அந்த ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஜெபத்தை பற்றி. அது மத்தேயு 6:5-8 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். குறிப்பாக மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரர்னா வெளிவேஷக்காரர்கள். வெளியே தமக்கு தெரிந்தது எல்லாம் தெரிந்தது போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். உள்ளுக்குள் ஒன்றும் இருக்காது. இதை நாம் அநேகரை பார்க்கலாம். மனுஷர் அவர்கள் காணும்படியாக ஜெபாலயத்திற்கு அவர் ஜெப ஆலயத்திலே இருந்து நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது ஜங்ஷன் அங்கே இங்கெல்லாம் ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கே மனிதர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக சத்தமாக அவர் ஜெபம் பண்ணுவார்கள். இதன் மூலம் அவர்கள் தேவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று மற்றவர்கள் எல்லாரும் நம்பிக்கொள்ளும்படியாக இதை செய்வார்கள். நீ எப்படி இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றால் உன் வீட்டின் அறை வீட்டின் கதவை பூட்டி, நீ எங்கு தினந்தோறும் ஜெபம் பண்ணுகிறாயோ அந்த வீட்டில் போய் அறவை பூட்டி, மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இல்லாததினால் அதன் உள்ளாக இருந்து உன் மனதை திறந்து நீ தேவனிடம் பேச வேண்டும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், அவருக்கு நீ என்ன கேட்கப் போகிறாய் என்பதும் தெரியும், நீ யார் என்பதும் தெரியும். அதற்கேற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ப்ரேயர் பண்ணுவதற்கு நாம் முழங்காலிட போடப்பட இடம் அது ஒரு தேவ சன்னதி போல நாம் அதை பாவிக்க வேண்டும். இந்த ஜெபத்திலே இயேசு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 7 குறிப்புகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, பிதா இருக்கும் இடம் எங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வர நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றன்றுள்ள அப்பம் அவரை நாடி செல்பவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பட்ட கடன்களை மன்னிக்க வேண்டும். இந்த கடன் என்பது ஒரு பெரிய காரியம். அவன் தேவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பது ஓகே. ஒரு கடன்காரனுக்கு கடனை வாங்கி அவன் பின்னால் அவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பது என்பது மிகவும் மோசமான காரியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கடன் பட்டிருப்பவன் கடன் வாங்கியவனுக்கு அடிமையாக இருக்கிறான். என் சோதனை, சாத்தான் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் பூமியிலிருந்து எடுக்கப்படவில்லை. ஆகையால் அவனிலிருந்து வரக்கூடிய சோதனைகளை தாங்கக்கூடியது எப்படி என்பதை தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, இவைகளை பற்றி என்ன நாம் தெரிந்து கொண்டிருக்கோம். ஏன்னா இவைகளை பற்றி நாம் பேசுகிறோம். இவைகளை பற்றி தெரியாமல் அவற்றை பற்றி பேச முடியாது. தேவனுடைய பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய பிதாவே என்று சொல்லுகிறோம். அவர் அங்கே இருக்கிறாரா என்பதே உங்களுக்கு வேதம் உங்களுக்கு அதை சப்போர்ட் செய்கிறதா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை என்று பார்க்க வேண்டும். முதலாவதாக சொல்லப்பட்டிருப்பது பிதா வாசமாக இருக்கும் இடம். மத்தேயு 35:34-35 வரை வாசிப்பீர்களேனால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வானம் தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடம். அவர் வானத்தில் இருக்கிறார். எத்தனாவது வானத்தை தாண்டி இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்ததாக பூமி,
பூமி அவர் பாதப்படி என்றால் அவர் அங்கிருந்து பார்க்க முடியும். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எருசலேம் அது ராஜாவின் நகரமாக இருந்தது. அது ராஜாவின் நகரமாக அந்த 2ஆம் வருகையின் போது ஆகப்போகிறது. அதனால் அதன் மீது நீங்கள் ஆணையிடவோ அதை பற்றி எதையும் உங்கள் ஜெபங்களில் சொல்லவோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது இந்த மத்தேயு 5:34-35 பார்க்கிறோம். இன்னொன்று சங்கீதம் 11:4 அதை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தரது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்க. பரலோகம்ங்கிறது அங்கே என்ன அநேக காரியங்கள், அதாவது பூமியில் இல்லாத காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதை பற்றிய விவரம் நமக்கு சொன்னால்தான் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நமக்கு வேதம் சொல்லுகிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை நாம் இமேஜின் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டியதுதான். கர்த்தருடைய சிங்காசனம் அந்த பரலோகத்தில் தான் இருக்கிறது. அவருடைய கண்கள் அங்கே இருந்துட்டு அவர் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன தப்பு செய்கிறான், என்ன மாயக்காரன் என்ன பண்ணுறான், எப்படி உண்மையான ஊழியங்கள் நடக்கிறது என்பதை அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருப்பதனால் கம்ப்ளீட் அப்டேட், இங்கே என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். இனி அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்திற்கு, அவருடைய பெயருக்கு எந்த இழுக்கும் வராமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது யாத்ராமம் 20:3-7 வரை வாசிப்பீர்களேயானால், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை யாகிலும் யாதொரு விக்கிரகத்தை யாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அவருடைய நாமத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்னையை பற்றி வேறே தெய்வங்கள் இருக்க வேண்டாம். அப்படியானால் அவர் வேறு எந்த பெயரும், நீங்கள் எந்த ஒருடைய தேவனையும் உன்னுடைய பெயரை கொண்டுங்க சரி அவருடைய நாமத்திற்கு ஒப்பாக பேச முடியாது. வேறு நாமம் தேவையில்லைன்னு சொன்னால் அது தனித்துவமாக ஒரு பிரத்யேகமான ஒன்றாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு ஒப்பாக இன்னொரு நாமம் ஒரு பாட்டு பாடுவோம், அவனுக்கு ஒப்பானவன் யார். அதே மாதிரி அவருக்கு ஒப்பான நாமத்தை உடையவர்கள் யாருமே கிடையாது என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கும். 2வது, அவர் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள் என்றால் அவர் அந்த சந்ததியே தண்டிக்கிறார். 3-4ஆம் தலைமுறைக்கும் தண்டிக்கிறார். அதே சமயத்தில் நீர் அன்பு கூர்ந்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களே, ஆனால் 1000 தலைமுறைக்கும் அவர் அதை மனதிலே வைத்திருக்கிறார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். யாத்ராமம் 20:3-7 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தேவனுடைய கட்டளைகளில் யாதொன்றையும் மீறுவது அவரை பரிசுத்த குலைச்சலாக்கும் செயல். சீன் வனாந்திரத்திலே காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் மோசையிடம் பேசு என்று சொன்ன பொழுது அதை விட்டு அவன் முன்பு நடந்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்து அந்த கன்மலையை அடித்தான். கன்மலையே பேசுவதற்கு சொன்னதை மறந்து அவன் முன்னமே நடந்த ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அவன் அந்த கன்மலையை அடித்தான். தண்ணீர் என்னமோ வந்தது, எல்லோரும் கொடுத்து விட்டார்கள்.
ஆனால் மோசே இப்படி அவர் சொன்னதுக்கு மாறாக செய்ததினால், அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால், அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் என்று அறியப்படுகிறார். அவர்களுக்கு முன்னால் அவர் சொன்னதை நீங்கள் சரியாக செய்யப்படவில்லை, சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்ற நிலை அங்கே வருமானால், நீங்கள் அந்த ஜனங்களுக்கு முன்னால் நீங்கள் அவரை பரிசுத்த குலைச்சராகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட காலத்திலே அவர் யார் அதை செய்கிறார்களோ, அவரது நாமத்தை யார் பரிசுத்த குலைச்சராக்கிறார்களோ அவர்களை அவர் தண்டிக்கிறார். அதுதான் அவர் மோசேக்கும் செய்தார். அதை பற்றி வாசிக்கலாம். உபாகமம் 32:48 52 வரை. அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரிம் என்னும் மலையில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி, நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏற போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார்? மோசே எல்லா காரியமும் அவரோடு இருந்து அவருக்காக செய்து கொண்டு வந்தவன், அவருடைய மவுத் பீஸ். அதாவது மோசே சொல்லுகிறான் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் என்பது அர்த்தம். அந்த அளவு அவன் அவரோடு கூட இருந்த நேரத்தில் அவனுக்கு ஒன்று தைரியமாக மனதில் இருந்தது, எப்படியாவது நாம் அந்த கட்டளையிடப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு போய் அங்கே எல்லா இஸ்ரவேலர்களுக்கு அந்த நிலங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமாக நாம் செயல்படலாம் என்று நினைத்திருந்தான். அதை தேவன் தண்டனையாக மாற்றி, நீ அங்கே போகக்கூடாது. ஆனால் நீ எந்த ஒரு ஜனத்திற்காக எந்த ஒரு நிலப்பரப்பிற்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாயோ அதை நீ பார்த்துக்கொள் என்று அவனுக்கு காண்பித்தார். ஆனால் அவனை உள்ளே போக விடவில்லை. ஏனென்றால் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கியதால் அதற்கேற்ற தண்டனையாக அது அமைந்தது. உபாகமம் 32:48 52 வரை அதை சொல்லி இருக்கிறார். இனி தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பது மாதிரி இது என்ன, தமிழ்நாடு அதனுடைய வருகை இவ்வளவு, ஆந்திர பிரதேசம் இவ்வளவு, அப்படி என்ற அளவெல்லாம் அங்கே கிடையாது. ராஜ்யம் என்பது ஆளுகையை பொறுத்து, எங்கெல்லாம் அவருடைய ஆளுகை இருக்கிறதோ அது அவருடைய தேசம். இது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொன்னால் அந்த எங்கெல்லாம் அவருடைய ஆளுகை இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவருடைய சொல் அவருடைய ராஜாவை போல மதிக்கப்படுகிறதோ அதை தான் ராஜ்யம் என்று வேதம் சொல்லும். ராஜ்யம் என்பது ஆளுகையை குறைக்கிறது. தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. அவர் எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதெல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:19. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்தார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவர் வானத்துல சிங்காசனத்துல இருக்காரு, ஆனா அவருடைய ஆளுகை சர்வ சிருஷ்டிக்கும் பொருந்தும். அவர் எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொள்கிறார். அது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஆளுகை அவர்தான். அந்த இயேசுவின் ராஜ்யத்தை பற்றி பார்க்கலாம். என்றாலும் சிருஷ்டியின் பகுதிதான் பூமியின் ஒரு ஆளுகை கிறிஸ்து இயேசுவிற்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வ சிருஷ்டியும் அவர் ஆண்டு கொண்டிருந்தாலும் அந்த சர்வ சிருஷ்டியின் ஒரு பகுதியான பூமி என்ற ஒரு பகுதியை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு அவர் உட்படுத்தினார். அதாவது
எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொள்கிறார். அதில் உள்ள ஒரு பகுதியான பூமியை மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆளுகையாக கொடுத்து அதை கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று அழைக்க சொன்னார். அது இப்போது அவர் பரலோகத்தில் இருப்பதினால் அதற்கு அந்த ராஜா பரலோகத்தில் இருப்பதினால் அந்த ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் என்று மத்தேயு அழைக்கிறார். அதை தேவனுடைய ராஜ்யம் என்று கூட அழைக்கலாம். ஏனென்றால் இந்த பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியானதாக இருக்கிறது. மத்தேயு 19:28 வாசிப்பீர்களானால், அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்தில் இருப்பதினால், பரலோகத்தில் இருப்பதினால் பரலோக ராஜ்யமாகிறது. எப்பொழுது அவர் 2ஆம் வருகையின் போது அர்மகதோன் யுத்தத்தில் ஜெயித்து அங்கு அதை ஜெயித்ததினால் அவருடைய சிங்காசனத்தை எருசலேமில் நிறுவி அதில் தான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் பூமியில் 1000 வருஷம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஒரு சில காரியங்களை இங்கு வேதம் சொல்லுகிறது. அதாவது அவர் ராஜ்யத்தில் இருப்பார். 12 ராஜ்யங்களில் 12 அவருடைய அப்போஸ்தலர்களும் இருப்பார்கள். அவர்களை நியாயம் தீர்ப்பார். அவருடைய நியாயம் தீர்ப்பின் கீழ் இஸ்ரவேல் கோத்திரத்தாரை நியாயம் தீர்ப்பவர்களாக இருப்பார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இப்போ நான் சொன்ன பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் இருப்பதினால் அது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்று சொல்லும்போது அது ஒரு நாட்டை குறிப்பதாகவே, ஒரு ஆளுகையை குறிப்பதாகவே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ராஜாவாக அவர் இருப்பதினால் அந்த ராஜ்யத்தை பூரா அது இயேசு கிறிஸ்துவை வைத்து சொல்லிவிடலாம். இந்த பூமியில் ராஜ்யம் எப்போது ஸ்தாபிக்கப்படும்? உங்கள் எல்லோருக்கும் இதை கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லணும். பூமியின் லோகாதிபதியாக சிலுவைக்கு முன்னால் இருந்தவன் அந்த சாத்தானை உலகம் சிருஷ்டித்தது முதல் அவனுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு ராஜாவாக மாற்றி எதுவெல்லாம் இவனுக்கு ராஜா அந்த பூமியில் ஆளுகையை தேவன் ஆண்டு கொள்வா என்று தேவன் சொல்லி ஆதாமிற்கு கொடுத்த இந்த உலகத்தின் அந்த ஆண்டு கொள்வாய் என்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை சாத்தான் அதை சாத்தானுக்கு கொடுத்தான். இப்போ சாத்தான் இந்த லோகாதிபதி என்று இங்கு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த சாத்தான் அந்த சிலுவையிலே இயேசுவினால் தோற்கடிக்கப்பட்டான். அதனுடைய காரணத்தை அதே தடவை நாம் பேசியிருக்கிறோம். எப்பொழுது அவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டானோ, அதாவது அவன் இயேசு கிறிஸ்துவினால் அவன் தோற்கடிக்கப்பட்டானோ, அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவராக அவனிடம் இருந்த ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் கீழ் உள்ளதாக மாற்றி அது பரலோகமாக மாறியது. ஏனென்றால் இவர் பரலோகத்தில் இருந்தார். மேலுள்ள ஆளு. அதற்கு முன்னால் லோகாதிபதியாக இருந்தவன் சாத்தான். தற்போது ராஜ்யத்தில் ராஜா பரலோகத்தில் இருந்து ஆளுவதை செய்வதால் இதை பரலோக ராஜ்யம் என்று அழைக்கிறோம். ராஜபாரம் பூமியில் எப்போது ஸ்தாபிக்கப்படும் என்றால், லூக்கா 17:20-22 வரை வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இது தெளிவா சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்னையா நீ பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யம் நீ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாய். இந்த ராஜ்யம் எப்போதுதான் ஸ்தாபிக்கப்படும் என்று கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்வார், அது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக வராது, ஆனால் ராஜ்யம் இங்கே உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறதே என்பார். அப்போ அதிலிருந்து அவர் என்ன சொல்கிறார், ராஜாவை, அந்த ராஜ்யத்தை ஆளப்போகிற ராஜாவை உங்கள் முன்னால் இருக்கிறேனே என்று அர்த்தப்படும்படியாக சொல்லுவார். அதுதான் அந்த இது லூக்கா 17:20 21-22 வரை வாசிப்பீர்களால் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று கொலேசியர் 2:13-15 வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வரும். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் யார்? சாத்தானை தோற்கடித்து இவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படியானால் சாத்தான் அங்கு தோற்கடிக்கப்பட்டான் என்பது உறுதியாகிறது. இன்னொன்று எபிரேயர் 2:14-15 அவர் என்ன சொல்லியிருப்பார், அங்கு அந்த மரண பயத்தினால் இருக்கக்கூடிய எல்லோரையும் அவனுடைய கையிலிருந்து அவர் விடுதலையாக்கி விட்டார் என்று அங்கு போடப்பட்டு இருக்கும். இப்போ சாத்தானின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் சாத்தான் தோற்று போனான் என்றுதான் அர்த்தம். ஆகையால் இப்பொழுது அந்த சாத்தானுக்கு கீழ் எந்த ஆளுகையும் கிடையாது. சாத்தான் ஆண்டு கொண்டிருந்த பூமி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினால் ஆளப்படுகிறது. அவர் பரலோகத்தில் இருந்தது ஆளுவதா பரலோக ராஜ்யம் என்று மத்தேயு சொல்லுகிறார். இனி தேவனுடைய சித்தம் பூமியில் நடப்பதாக. தேவனுடைய சித்தம் பூமியில் நடப்பது, அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார்? யோவான் 6:37-40 வரை வாசிப்பீர்களேயானால், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். அவர்களுடைய சித்தம் என்ன என்றால், எல்லோரும் நித்திய ஜீவனை உடையவர்களாக மாறி அத்தனை பேரும் தேவனுடைய சன்னதியில் போக வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் நமது இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறதினால் நீங்கள் தேவனுடைய சன்னதியில் உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் ஆத்மா போக முடியும். இதைத்தான் அது பூமியில் மனிதர்களை பற்றிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யோவான் 6:37-40 இது தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் அநேக சித்தங்கள் அவர் பூரா அரசாளுகிறார். அதுகளெல்லாம் நாம் பற்றி பேசவில்லை. மனிதர்களை பற்றி அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அடுத்தது, அன்றன்றுள்ள அப்பங்களை ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இப்போ உலகில் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றிற்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது விசேஷித்தவனாக நீ சிருஷ்டிக்கப்பட்டதில் விசேஷித்தவனாக மனிதன் இருக்கிறதினால் அவனுக்குள்ள ஆகாரத்தை பற்றி அவர் கவலைப்படாமல் இருப்பாரா? மத்தேயு 6:25-27 வரை வாசியுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும்
கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கடைசியில் கேட்பார், நீ அதெல்லாம் உணவு இல்லைன்னு சொல்லி நீ ரொம்ப கவலைப்படுறிய. நீ அப்படி கவலை பண்ணுறதுனால உனக்கு சரீரத்தில் ஒரு அடி குறைஞ்சி போகுமா, இல்லை 2 அடி வளர்ந்து போகுமா? ஒன்றுமே நடக்காது. நடக்கிறதெல்லாம் தேவனாலே நடக்கும். உனக்குள்ள ஆகாரங்கள், உனக்கு ஆகாரங்கள் இல்லை என்றால் நீ கேட்க வேண்டும், நீ ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்குள்ள ஆகாரத்தை கொடும். எப்படிப்பட்ட அதை பற்றி உங்களுக்கு மத்தேயு 6 அதிகமாக எழுதியிருக்கும். அதை வாசிப்பீர்களேயானால் அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதனுடைய 2 வசனத்தை மட்டும் நான் இங்கு வாசிக்க சொன்னேன். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டார். இந்த பறவைகளை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் ஆகாரம் கொடுக்குறேனே என்று சொன்னவர் ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:31-34 வரை வாசிப்பீர்களேயானால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்று உள்ள உங்களுடைய ஆகாரம் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தேவனால் உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அங்கு போய் உங்கள் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இல்லாமல் இருந்தால் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் எதுவும் உங்களுக்கு பொருந்தாது. சாத்தானால் வரும் சோதனைகளிலிருந்து விடுதலை. சோதனை கொண்டு வரக்கூடியவன், சோதனைக்காரன் என்றே அழைக்கப்படக்கூடியவன் சாத்தான். அவனுக்கு வேலையே அவனும் அவனுடைய ஆள்கள் இப்பொழுது நடுவானியில் இருக்கிறான். அவன் எப்பொழுது அர்மகதோன் 2ஆம் வருகை ஆரம்பமாகுதோ அவன் கீழே தள்ளப்படுவான். வந்து அவன் இயேசுவோடு கூட அந்த அர்மகதோன் யுத்தம் புரிந்து அதில் தோற்று போவான், மரித்து போவான். இனி இவனால் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம், சோதனைகள் வரும், ஏன்னா அவன் பூமியில் தான் இருக்கான், அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனாலும் சரி, அவனை ஆண்டு கொண்டிருக்க மனிதர்களாலும் சரி, இந்த சோதனைகளை நீதிமான்களுக்கு அதிகமாக வரும்படி செய்வார்கள். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 2 காரியம் சொல்லப்பட்டு இருக்கும். இங்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் நீங்கள் தாங்கக்கூடியதாகவும் அதிலிருந்து கொள்வதற்கு வழியும் தேவன் கொடுக்கிறார். நீங்கள் தாங்க முடியாத அளவு சோதனையில் யாரும் ஆடுவதில்லை. நீங்கள் தேவனை நம்பி அவரை விசுவாசித்து நடப்பீர்களேயானால் எந்தவித சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக வழியையும் அந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான சக்தியையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இனி எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதை நான் அப்படி சொல்லுவதை விட ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றிருக்கிறார். அந்த ஓமையின் மூலம் அது தெளிவாகும். மத்தேயு 18:23-35 வரை வாசிப்பீர்களேயானால், எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்.
கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். தெளிவாக தெரியும். அவனுடைய ஆண்டவன் அவனுடைய கடனை எல்லாம் மன்னித்து விட்டான். ஆனால் அந்த ஊழியக்காரன் அவனுடைய வேலைக்காரனுக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு அவன் தயாராக இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்திலே எல்லாரும் நீங்கள் இந்த மாதிரி உள்ள குணாதிசயம் உடையவர்களாகவே இருப்பார்கள் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனு குற்றம் செய்து வந்தால் எத்தனை தடவை நாம் மன்னிக்க வேண்டும்? அது வாசியுங்கள். மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஒரு சகோதரன் உனக்கு பாவம் செய்து விட்டால், பாவம் இல்லை, குற்றம். மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்வதை குற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் தேவனுக்கு எதிராக செயல்படும் பொழுது அதை பாவம் என்று சொல்லப்படுகிறது. குற்றம், எந்த ஒரு குற்றம் நீ செய்வாயானாலும் அந்த செய்யப்படுகிறவனுடைய குற்றங்களை நீங்கள் அவன் எப்பொழுது வந்து நான் பாவம் செய்துட்டேன், இல்லை நான் குற்றம் செய்துட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் நீ மன்னித்து விட வேண்டும். அதுதான் 770 தடவை என்று சொல்லுவார். 770 தடவை என்று சொல்லப்பட்டிருப்பதுக்கு அர்த்தம் அதுதான். முடிவாக உலகில் வரும் சோதனைகளை கண்டு கலங்கி விடாமல் தைரியமுடன் இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் நீங்கள் பின்மாற்றமடையாமல் அவர் விட்டு சென்ற ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லது அவர் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி போயிருக்கிறாரோ அவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியானால் இதுவரை வாசித்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதில் உள்ள பலன்களை அனுபவித்து சுகமாயிருப்பீர்கள். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழிநடத்தும் ஆவியானவரே, நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் உம்முடைய ஜபத்தின் சாராம்சம் என்ன என்பதை சற்று விளக்கமாக உமது வார்த்தையில் இருந்து எடுத்து அவர்களுக்கு சொன்னேன். அதை புரிந்து கொள்ளுமா இருதயத்தை அவர்களுக்கு கொடும். அப்படி கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதியும். அன்பான பிதாவே, ஆமேன்.